கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரித்துவம் வேதத்தில் உள்ளதா? பரிசுத்த ஆவியும் இயேசுவும் வெவ்வேறு நபர்கள் என்று திரித்துவ கோட்பாடு கூறுகிறது. வேத வசனம் சொல்வதை நாம் நிதானித்து பார்ப்போம். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனம் மிக தெளிவாக தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்கிறது. அது மட்டுமின்றி கிறிஸ்துவின் ஆவி இல்லாத எவனும் அவரை சார்ந்தவன் அல்ல என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருக்கும் இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் இங்கே தேவனின் ஆவியையும் கிறிஸ்துவின் ஆவியையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பேசுகிறார். இந்த வசனத்தின் துவக்கத்தில் தேவனின் ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் நமக்குள் வாசமாக இருப்பது தேவனின் ஆவியாகிய பரிசுத்த ஆவி. வசனத்தின் முடிவில் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று முடிக்கிறார். இங்கே நமக்குள் கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி ஒருவனிடத்தில் இல்லை என்றால் அவன் இயேசுவை சார்ந்தவன் அல்ல என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. திரித்துவம் கூறுவது போல தேவன் 3 நபர்களாக இருந்தால் தேவனின் ஆவி வேறு, கிறிஸ்துவின் ஆவி வேறு. அப்படி என்றால் நமக்குள் செயல்படுவது 2 ஆவிகளா? சற்று சிந்தியுங்கள். நமக்குள் செயல்படுவது 2 ஆவிகள் அல்ல, ஒரே ஆவி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிநபர் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியே பரிசுத்த ஆவி. தேவனின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒரே ஆவி என்பதற்கு இந்த வசனம் ஒரு தெளிவான சான்றாக இருக்கிறது. மேலும் இதை ஆழமாக புரிந்து கொள்ள 2 கொரிந்தியர் 3:17 வாசிப்போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. யார் கர்த்தர்? இயேசுவே கர்த்தர். அந்த கர்த்தராகிய இயேசுவின் ஆவியை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று நாம் அனைவரும் அறிவோம். அந்த இயேசுவானவரே பரிசுத்த ஆவியானவர் என்பதே சத்தியம். இயேசு ஆவிக்குரிய தன்மையில் இருக்கிறார் என்று பவுல் உறுதிப்படுத்துகிறார். இந்த வசனத்தின்படி திருத்துவம் கூறுவது போல வெவ்வேறு நபர்களுக்கு இடமில்லை. தேவத்துவத்தில் 3 தனித்தனி நபர்களும் ஒருவருக்கொருவர் இணையாக, அதாவது சரிசமமாக இருப்பதாக திருத்துவ கோட்பாடு கூறுகிறது. ஆனால் தேவன் ஒருவரே என்று பரிசுத்த வேதம் முழுவதும் போதிக்கிறது. அந்த ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 வெவ்வேறு வழிகளில் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார். தேவன் வெவ்வேறு நபர்கள் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது ஒரே தேவனின் 3 வெளிப்பாடுகள். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் நீங்கள் திருத்துவத்தில் 3வது நபராக இருக்கும் ஆவியை பெறவில்லை, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியையே பெற்றீர்கள் என்பதே சத்தியம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்தியம் மிக தெளிவாக போதிக்கிறது. தேவன் ஒருவரே. அந்த ஒரே தேவனுடைய நாமம் இயேசு. அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். ஆமென். மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். ஆமென்.